ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சிவையா துர்கா அப்படிங்கிற புருஷ பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறவங்க. தினமும் காலையிலேயே 2 பேரும் வயலுக்கு போய் அன்னைக்கு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சு சாயந்தர நேரம் தான் வீட்டுக்கு திரும்ப வருவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல மழை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ துர்கா வெளியே எட்டி பார்த்து, யோ பாத்தியா, மழை நல்லா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வயல்ல விதை விதைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். சரியா சொன்ன துர்கா, இந்த நேரத்தில் விதைகளை போட்டாதான் விளைச்சல் நல்லா வரும். இது இப்படி இருக்கும்போது மழை குறைஞ்சு போச்சு. துர்கா வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு, யோ சீக்கிரமா வாயா, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வரேன், விதை மூட்டையை தூக்கிக்கிட்டு வரேன் அப்படியே சொல்லி மூட்டைய தூக்கிக்கிட்டு வந்து 2 பேரும் வயலுக்கு போய் அந்த விதைகளை எல்லாத்தையுமே வயல்ல தூவிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க நாராயண வந்தான். அவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வயல் அப்படிங்கறதுனால 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனா நாராயணனுக்கு மட்டும் சிவையாவை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கும். டே நண்பா சிவையா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் நாராயணா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன அதுக்குள்ளே வேலை ஆரம்பிச்சிட்ட போல? இந்த தடவை என்ன போட போற? எப்பவும் போல நெல் தான் போட போகிறேன் நாராயணா. ஓ, நெல் போட போறியா? ஆமாம், நீ என்ன போட போகிற நாராயணா? நானும் இந்த தடவை நெல் தான் போடலான்னு இருக்கேன். சரி சிவையா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் பார்க்குறேன். சரி நாராயணா, அப்புறமா பார்க்கலாம். இப்படி சில மாசத்துக்கு அப்புறமா விளைச்சல் கைக்கு கிடைச்சது. சிவையோட விளைச்சல் நாராயணனுடைய விளைச்சலை விட கம்மியாதான் வந்துச்சு. அத பார்த்து, ஐயோ கடவுளே, நானும் என் பொண்டாட்டியும் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் விளைச்சல் ரொம்ப கம்மியாக வந்திருக்கே. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதுதான். அப்பதான் அங்க நாராயண வந்தான். என்ன சிவையா, கவலையாக இருக்க போல? என்ன பண்ண சொல்கிற நாராயணா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பலன் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. நாராயண சிவையோடைய விளைச்சலை பார்த்து, அட என்ன இது, இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு? நீ நல்ல விதைகளை போடலையா? நல்ல விதைங்க தான் போட்டேன் நாராயணா. அப்படின்னா அக்மார்க்கு முத்திரை இருக்கிற பூச்சி மருந்து போடலையா? போட்டேன் நாராயணா. இதெல்லாம் என் தலையெழுத்து, இதை மாற்ற யாராலையும் முடியாது. அப்படி அந்த விளைச்சலை மில்லுக்கு கொண்டு போனாங்க. அங்கிருந்த அதிகாரிங்க நாராயணனை கூப்பிட்டு, இந்தாங்க நாராயணா, உங்கள் விளைச்சல் 30 மூட்டை. அதுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வாங்கிக்கோங்க. சிவையா, ஐயா, நீ கொண்டு வந்தது 10 மூட்டை. எல்லா விவசாயிங்களும் கேளுங்க, அடுத்த வாரத்துல இருந்து அரசாங்கத்துல இருந்து தரத்தை சோதிக்க ஆளுங்க வராங்க. அவங்க சோதிச்சு சொல்ற விலைக்கு தான் உங்க விளைச்சலை வாங்க முடியும். அதனால இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சிவையா அதிகாரி சொன்னதை கேட்டு அந்த பணத்தையும் பார்த்து ரொம்ப கவலையா அங்கிருந்து வீட்டுக்கு போனான். கட்டில்ல படுத்துக்கிட்டு, நான் என்ன தப்பு பண்ண, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு மறுபடியும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு அவன் தூங்கவும் செஞ்சான். அப்பதான் கனவுல அவனுடைய அப்பா வந்தாரு. சிவையா, எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற? உன் கேள்விக்கான பதில் என்னுடைய பெட்டியில இருக்கு, போய் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி அவரு மறைஞ்சு போயிட்டாரு. அப்போ சிவையா பதறி பிடிச்சு எழுந்திருச்சான். என்னாச்சியா, ஏன் இப்படி எழுந்திருக்கிற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமா, எங்க அப்பாவோட பெட்டி எங்க இருக்கு? பக்கத்து அறையில இருக்கு. சிவையா பக்கத்து அறைக்கு போய் அங்க இருக்கிற பெட்டியை திறந்தான். அதுல ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சான். துர்கா, துர்கா. ஆ, இதோ வரையா. என்னாச்சியா, ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? துர்கா, துர்கா, இந்த புத்தகத்துல எங்க அப்பா வயலை பத்தி முழுசா எழுதியிருக்காரு. அப்படியா? அப்படி அந்த புத்தகத்துல என்ன எழுதிருக்கு? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. உன்கிட்ட இல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? கேளு. நம்ம பூமியில சத்து கம்மியா இருக்கிறதால எவ்வளவு ரசாயனத்தை கொட்டினாலும் விளைச்சல் கம்மியாக தான் வரும். அதுக்கு பதிலாக இயற்கையாக உருவாக்குற உரத்தையும் பூச்சி மருந்தையும் நம்ம பயன்படுத்தினா மண்ணோட சத்து அதிகமாகி விளைச்சலும் நல்லா வரும்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அடுத்த தடவை
மாமா சொன்ன மாதிரியே செஞ்சு விளைச்சல நல்லா வெளியே வைக்கணுங்க. ஆமாம் துர்கா, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிற மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். அப்படி அடுத்த நாள்ல இருந்து அவங்க வயல்ல புத்தகத்துல இருந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படி சில நாட்கள்ல விளைச்சலும் நல்லபடியா வந்துச்சு. இந்த தடவை நாராயண சிவையாவோட விளைச்சலை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். சிவையா, நான் பார்க்கறது கனவா நனவா? இது எல்லாமே உன் வயல்ல விளைஞ்சதா? ஆமாம் நாராயணா, இது இயற்கை விளைச்சல், அதாவது இயற்கை விவசாயம் பண்ணி விளைஞ்சது. நம்ம முன்னோர்கள் விளைய வச்ச பழைய காலத்து முறை. எங்கள் அப்பா எழுதி வச்சிருந்த புத்தகத்தில் தான் நான் இதை படித்தேன். அதுக்கான பலன்தான் இவ்வளவு விளைச்சலும். நாராயண அவனுடைய தோல்வியை தாங்கிக்க முடியாம அமைதியா அங்கிருந்து போயிட்டான். சிவையா நெல் மூட்டைய மில்லுக்கு எடுத்துக்கிட்டு போனான். அங்க வந்த குவாலிட்டி செக் பண்ற ஆபீசர் சிவையா நாராயணனுடைய விளைச்சலை பார்த்து, நாராயணனை விட சிவையாவோட விளைச்சல் தான் நல்லா இருக்கு அப்படின்னு அவனுக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்க. அதை பார்த்து அங்கிருந்த விவசாயிகள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சிவையா அந்த பணத்தை சந்தோஷமா வாங்கிக்கிட்டான். நண்பர்களே, நான் பழைய காலத்து முறையில் இயற்கை விவசாயம் செஞ்சு பூமியோட சத்தை அதிகமாக்கி அதிக விளைச்சலோட நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்கேன். நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி சிவையா அங்கிருந்து போயிட்டான். அப்படியே அன்னையில இருந்து அவன் இயற்கை விவசாயம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தான். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.